பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களோடு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தொடர்ந்து கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இன்னும் அதிக பேருந்துகள் வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இன்றைக்கு தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். யார் யாரிடமெல்லாம் ஆலோசனை நடைபெறுகிறது, என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கு ஆலோசிக்கப்படுகிறது? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுடன் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை செய்து வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கூடுதலாக இல்லாததால் ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அந்த வீடியோக்கள் எல்லாம் வைரலானது. கிளாம்பாக்கம் திறக்கப்பட்டதிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பி கொஞ்சம் இடையில் ஆறியிருந்த நிலையில் மீண்டும் இந்த பிரச்சனை பூதாகரமாகி வருகிறது. எனவே இரவு நேரங்களில் போதுமான அளவு பேருந்துகள் இயக்கப்படுவது இல்லை எனவும் புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே கிளாம்பாக்கத்தில் நடந்த சம்பவம் என்ன, எவ்வளவு பேருந்துகள் தினசரி இயக்கப்படுகிறது, இரவு நேரங்களில் இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கைகள் தொடர்பாக கூடுதல் பேருந்துகளை இயக்கம் செய்வது தொடர்பாகவும் மேலாண்கள், ஏன்னா இது ஒரு டிரான்ஸ்போர்ட் மட்டும் முடிவு செய்ய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் 7க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு. கும்பகோணம் கார்பரேஷன், மதுரை கார்பரேஷன், நெல்லை கார்பரேஷன், சேலம் கார்பரேஷன் இருக்காங்க. அங்கிருந்து தான் வந்த பஸ் தான் இங்கிருந்து எடுத்து போவாங்க. எனவே அந்த எம்டிஸ் எல்லாத்தையும் வர வச்சு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பிரச்சனைகள். இன்றைக்கு கூட ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த பணியாளரை ஒருவர் காலனியால் அடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வைரலானது. எனவே மக்களோடு அதிகமாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட். ஏன்னா நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் இதை நம்பிதான் இருக்கிறார்கள். சாமானிய மக்கள், பெரும்பாலான ஏழை எளிய மக்கள் தான் இந்த அரசு போக்குவரத்து கழகங்களில் ஈடுபடுகிறார்கள். சில இடங்களில் தரம் சரியில்லாமல் ஆங்காங்கே விபத்துகள் ஏற்படுகிறது. எனவே இவையெல்லாம் பிரச்சனைகளுக்கு சோசியல் மீடியாவிலும் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு செய்தி குறிப்பும் அரசு சார்பில் கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.